வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम्. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 13/6/1126 நாள் 29/9/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், ஸ்ரீ சாரதா நவராத்திரி 8ஆம் நாள் உற்சவம். தயாகுணம் கொண்ட சாட்சாத் ஸ்ரீ ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியானவள் நாம் அனைவரது கிரகத்திலும் இன்றைய 8வது நாளாக அமர்ந்து கொண்டு நாம் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்க தயாராக இருக்கின்றார். எங்களது கிரகத்திலே இந்த சாரதா நவராத்திரியானது தினந்தோறும் லோகத்தில் உள்ள அனைவரும் சகல ஜீவராசிகளும், அதாவது உயிர் பிராணிகள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற சங்கல்பமானது செய்து கொள்ளப்பட்டு பூஜையானது நடைபெற்று அதனுடைய வீடியோ பதிவை தினந்தோறும் நமது சேனலிலே ஒளிபரப்பி கொண்டு இருக்கின்றோம் என்பதை தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அனைவரும் அந்த வீடியோ பதிவினை தங்களது கிரகங்களிலே தினந்தோறும் மாலை 6 மணி அளவிலே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த பூஜை பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக, அதாவது நடுவே ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் ஒலிக்க வையுங்கள். தங்களுடைய கிரகத்திலே ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரனுடைய பூஜையானது நடைபெற்ற பலனானது தங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் பிற்பகல் 1:40 மேல் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் பிற்பகல் 1:40 முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவை தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆனால் சாரதா நவராத்திரி தாங்கள் ஏதேனும் கோவிலுக்கு சென்று அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் தாராளமாக செல்லலாம். அதற்கு அஷ்டமி திதி கணக்கு கிடையாது, நம்ம சுவாமிக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை அன்று தங்கள் வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் 13/6/1126 நாள். ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 29/9/2025. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:05 அயனம் தட்சிணாயினே. ருதோ வருஷோ. மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் பாத்திரபத மாதம், புரட்டாசி மாதம், கன்னியா மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாகவும் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீஜ மாசே, ஐப்பசி மாதம், துலா மாசே.
பட்சமானது சுக்லபக்ஷே வளர்வேரே. திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி. 18 நாழிகை 58 வினாடி. பிற்பகல் 1 மணி 40 நிமிடம் வரை. அதன் பிறகு அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. இன்றைய சாத்த திதியானது அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள், அதாவது சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆஸ்வீஜ மாசே, ஐப்பசி மாதம் துலா மாசே, சுக்லபக்ஷ வளவிரே அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருநாட்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இதில் புரட்டாசி மாதமாத்தே நீங்கள் ஐப்பசி மாதத்தில் மரணித்த வாழ்க்கை இப்போ போய் செய்ய சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். நியாயம்தான். ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் அமாவாசை தினத்தன்று மறுமாதமானது ஆரம்பித்துவிடும். சிரார்த்த திதியை பொறுத்தவற்றில் மட்டும், சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் இது. மற்றவைகளுக்கெல்லாம் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான். அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வாசரமானது இந்து வாசரே, சோமவாசரே, கிழமை திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மூலா நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் 55 நாழிகை 42 வினாடி. பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 22 நிமிடம் வரை. அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம், பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது ஸ்ரீ சாரதா நவராத்திரி அஷ்டமி தினம், அதாவது 8ஆம் நாள். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு பூஜை. இன்று முதல் சாட்சாத் தயாகுணம் கொண்ட ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரியானவள் சரஸ்வதி, மகா சரஸ்வதி ரூபமாக ஆவாகனம் செய்து அவதாரம் எடுக்கின்றாள். துர்காஷ்டமி, துர்கா பரமேஸ்வரி இந்த அஷ்டமி திதியில் தான் அவதாரம் எடுக்கிறார். லலிதா பரமேஸ்வரி ஆதிபராசக்தியானவள். இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 35 நிமிடம் முதல் 9 மணி 5 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 35 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 5 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1 மணி 35 நிமிடம் முதல் 3 மணி 5 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6 மணி 5 நிமிடம் முதல் 7 மணி 5 நிமிடம் வரை சந்திரன் கோரை. நண்பகல் 12 மணி 5 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 5 நிமிடம் வரை புதன் கோரை. சூலமானது கிழக்கு. பரிகாரமானது பெயர் சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8 மணி 54 நிமிடம் முதல் பிற்பகல் 3 மணி 23 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3 மணி 23 நிமிடம் முதல் இரவு 9 மணி 82 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9 மணி 52 நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 22 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 22 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து. சுபம் அஸ்தோ ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, நன்னா இருங்கோ.